போகிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. தெய்வ சமூகத்திற்கு நேராக ஒப்பு கொடுப்போம். சஜமாய் கடந்த ஒரு மாத காலம் முழுவதும் தெய்வம் நம்மோடு கூட இருந்த கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து ஆமென். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையில் கர்த்தர் நம்மை பலத்தோட ஆயுசோட ஆரோக்கியத்தோட கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் தேவனை நோக்கி ஆமென். பகல் வேளையில நம் ஒரு மனதோட கர்த்தர் நாமத்தை
கிருபையின் மேலே கிருபை தந்த நிர்மூலமாகாமல் இதுவரை நம்மை பாதுகாத்தவர், இதுவரை நம்மை நடத்தி வந்தவர், இதுவரை நம்மை உயர்த்தினவர், இதுவரை நம்மை ஆசீர்வதித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தேவனுக்கு முன்பாக எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் தான் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் மாத்திரமில்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு எங்களை விழுங்கி இருப்பாங்க. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிலைப்பதும் கிருபையினாலப்பா, கிருபையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நான் நல்ல தேவனை போல ஒரு நல்ல தெய்வம் வேற இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் அதிசயமானவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் தேவாதி தேவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சகல தூதர்களும் ஆராதிக்கிற பரிசுத்தம் உள்ள கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட அதை உனக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு எங்களை விழுங்கி இருப்பார். நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும்? அவன் கடந்த மாத காலம் முழுவதும் அவன் தெய்வம் நம்மை கிருபையால் நடத்தி வந்தார். கடந்த மாத காலம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையோடு நடத்தி வந்தார். நம்மை பலத்தோடு நடத்தி வந்தார். நம்மை ஆயுசோடு நடத்தி வந்தார். ஆமை பலவீனங்களை வராதபடி, ஆமை சோர்வுகள் வராதபடி அடுத்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே கண்களிலே கலமைப்பு கொடுத்த விசைக்கூட நம்ம அவரிடத்தில் நின்று ஆமை கண்களை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, கிருபையினால் நான் வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க, கர்த்தருக்கு வாழ்வே நீர்தானையா. ஆண்டவரே, வாழ்வே நீர்தானையா. இயேசுவே, வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவியாயிருக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு சகாயம் செய்கிறவர். நல்ல தேவனுக்கு முன்பாக ஒரு விஷயம் போல ஏற்பணித்த உடைய கரங்களிலே கிழமைப்பு கொடுத்த. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலும் நம்ம பலத்தோடாய சுடானுகத்தோட பாதத்திலே கிழமை கொண்டு வரணும். நல்ல தேவனுக்கு முன்பாக நமக்கு கொடுத்த. ஆமென். ஹல்லேலூயா. உள்ள கண்களுடைய சோத்திரத்தோட கர்த்தர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தலைகளை நிமிர செய்கிற தெய்வம், ஒரு குறையில்லாமல் நம்மை நடத்தி வருகிற கர்த்தர். நல்ல தேவனுக்கு முன்பாக அமைப்பு கொடுத்துக் கொண்டு ஹல்லேலூயா. கடந்த மாத காலம் முழுவதும் குறையில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமே. கடந்த மாத காலம் முழுவதும் ஆமை எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நல்ல தேவனுக்கு
അതിനായിരം സ്തോത്രങ്ങളെ ഏറെടുത്ത് ആമേ വിശ്വാസത്തോടെ ആമേ ഉള്ളം നിറയുന്ന ആമേ നമ്പിക്കയോടെ ആ കർത്തരെ നാം പാടി അവിടെ നാമത്തെ മഹിമപ്പെടുത്തുന്നു. ഹല്ലേലൂയ. ഒരു കുറവില്ലാമ കാത്തു വന്നീരേ ഒരു സ്തോത്രമേ എന്നെ അതിശയமாக നടത്തി വന്നീരേ ആയിരം സ്തോത്രമേ
தடைகளை நீ அகற்றினே. எதிரியை கண்டு முன்பாக என் தலையை நிமிர செய்தி. அல்லேலூயா. நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தெய்வம். நல்ல கர்த்தருக்கு முன்பாக விமர்சை கூட நம்ம எப்ப கொடுக்க சொல்லுங்க. நாம் இது போல ஆமென். நம்முடைய தலையை நிமிர செய்தார். நம்மை அவர் உயர்த்திவிட்டார். இனி நாம் கலங்குவதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை பலனடைய செய்தார். ஆமென். நம்மை மகிழ செய்தார். இனி என்றும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுத்து கொண்டு எல்லா கண்களுடைய சோதனத்தோட கர்த்தருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் வல்லவரே. சொல்லுங்க பயணத்துடன். நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்று? எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர செய்வார் என்று? ஆமென். ஹல்லேலூயா. கடந்த ஒரு மாத காலம் முழுவதும் ஆமென் பல விஷயங்களில் நம்முடைய தலை குனிந்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புதிய மதத்தில் கர்த்தர் நம்முடைய ஆமென் தலைகளை உயர்த்தி அவர் நம்மை நிமிர செய்த அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். ஆமென். அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். பிரபர் நம்பிக்கையோட சொல்ல முடியும். ஆண்டவரே, கடந்த மாத காலம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் தல நிமிராமல் ஆமென் பல விஷயங்களில் நாங்கள் சோர்ந்து போனவராய், நாங்கள் பலவீனப்பட்டவராய் ஆண்டவரே நாங்கள் இருந்தாலும் புதிய மாதத்தில் தெய்வம் நம்முடைய தலைகளை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லியிருக்கிறது, காட்டு போத்தின் கொம்புகளைப் போல கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் ரெண்டு கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே, அடுத்த மாதம் முழுவதும் ஆமென் தலைகளை உயர்த்தி எங்களை மகிழ்ச்சியோடு எங்களை அதிசயமாய் அற்புதமாய் கர்த்தாவே வணங்க செய்வார். கண்களை மூடுவோம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல நாளுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம். ஒரு குறையில்லாமல் கடந்த மாத காலம் முழுவதும் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி. அடுத்த புதிய மாதத்திலும் மிகுந்த கிருபையினால் எங்களை நிரப்பவும் எங்கள் அதிசயமாய் நடத்தும். சத்துருவுக்கு முன்பாக ஆண்டவரை நீ பந்தி ஆயத்தம் கொடுத்து எங்கள் தலைகளை அபிஷேகம் செய்த ஆண்டவரை எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்தி எங்கள் நடக்க செய்ய தேவனுக்கு ஆண்டவரை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தலைகளை கற்றாசுவை நாம் மட்டும் கொடுக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து சொல்லலாம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஆமென் என்னுடைய உள்ளத்தில் கொடுத்த ஒரு வேத வாக்கியம், அதை சொல்லி அந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் சுத்தமாக ஒரு ஆள் படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் யோவான் சுவிசேஷம். பழைய புதிய ஏற்பாடுல 4 சுவிசேஷங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சுவிசேஷம். அல்லேலூயா. மற்ற 3 சுவிசேஷகரும் மத்தாய், மார்க்கு, லூக்கா அவர் எழுதிய சுவிசேஷங்கள் நின்று வித்தியாசமான முறையில ஆமென் இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது
ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆமென், அதாவது கலக்கத்தோட, வேதனையோட, பாரத்தோட, ஆமென், டிப்ரெஷனோட வந்து உட்கார்ந்திருப்போமானால், நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்ல கர்த்தர் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு வசனம் தான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஸ்தோத்திரம். இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை? நான் நினைச்சேன் நல்ல ஆமென் சொல்றேன் நினைச்சேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு கலங்கி இருக்கிறதா பாஸ்டர் பிடிக்கும், அப்படியா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கடந்த மாத காலம் முழுவதும் ஆமென், பல விஷயங்களில் நாம் கலங்கி போயிருக்கிறோம். பல விஷயங்களில், பல தேவைகள் மத்தியே, பல பிரச்சனைகள் மத்தியே ஒருவேளை நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்ப பாரம், ஆமென், வேலை காரியம், பிள்ளைகளுடைய காரியம், பிள்ளைடைய படிப்பு காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா, பேச கட்ட வேண்டிய காரியங்கள், ஆமென், மற்ற பலவிதமான விஷயங்கள், ஹல்லேலூயா, ஒருவேளை நாளத்தை தினத்தை குறித்திருக்கிற கவலைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளத்தை நம்முடைய தேவைகள் எல்லாம் முன்பாக கண்டு ஒருவேளை நம்முடைய இருதயம் ஆமென் சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. இது ஓபிசி சர்ச்சில் பாஸ்டர் ஷாஜி பாஸ்டர் சொல்ற வார்த்தை அல்ல, இது நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தை, இது நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை. அவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், அவர் நம்மை நடத்துகிறவர். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை தான், ஆமே மகனே மகளே, உங்க ஹிருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், அநேக விதமான விஷயங்கள் ஒருவேளை நம்முடைய முன்பாக இருக்கலாம், ஆயிரம் தேவைகள் நமக்கு முன்பாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒரு நாள் கலங்கி போக கூடாது, நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது, நீங்கள் ஒரு நாள் பலவீனப்பட்டு போக கூடாது. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் அதை சொல்லுவதற்கு என்ன காரணம்? அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீங்கள் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தரை நம்பி நாம் வந்திருக்கிறோம், கர்த்தரை விசுவசிச்சு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? நீங்கள் யாரை விசுவசிச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. யாரை விசுவசிச்சிருக்கிறோம்? நீங்கள் கர்த்தரை விசுவசிச்சிருக்கிறோம், நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு தேவாலயத்தில் நீங்கள் காலை வேளையில் ஆமை ஓடி வந்து அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. காரணம் நீங்கள் கர்த்தரை நம்புகிறார், நீங்கள் தேவனை விசுவசிக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவன், தேவனை விசுவசிக்கிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன், நம்முடைய இருதயம் ஒரு நாள் கலங்கி போக கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்மளை கலக்க வைக்கிற சில போராட்டங்கள் உண்டு. ஆமென். நம்மளை சோர்வுக்குள்ள கொண்டு போகிற சில போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும். அல்லேலூயா. ஆமென். பிசாசினுடைய மெயின் தந்திரமே நம்மை கலங்கடிக்கணும். அல்லேலூயா. நாம் கலங்கி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசினுடைய நோக்கமே நம்மை கலங்க வைக்கணும். அல்லேலூயா. நம்ம கலங்கி நாம் தவித்து ஆமென் அல்லேலூயா நாம் சோர்ந்து போய் நாம் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா பிசாசுக்கு பயங்கர ஹாப்பி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில விசுவாச மக்கள் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப சோர்ந்து போய் தான் உட்காருவாங்க. அல்லேலூயா. ஆமென். அவட முகத்துல சிரிப்பே வர மாட்டேன். அல்லேலூயா. முகம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு வேதனை. அல்லேலூயா. காரணம் இது பிசாசுடைய ஒரு மெயின் தந்திரம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர் என்னோடு சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா.
இன்றைக்கு புறஜாதி மக்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறதை காட்டிலும் ஆமென் தேவனை ஆராதிக்கிற நீங்கள் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷம் உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் கலங்கி போக கூடாது. நீங்கள் சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். சாதினை ஆராதிக்கிறவர், கல்லினை மண்ணினை ஆராதிக்கிறவரே சந்தோஷமா இருக்கும் பொழுது, அவன் மன மகிழ்ச்சியோட நடக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்களும் நீயும் நீ கலங்கி ஏன் அவன் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய்? நீ சோகமாய் துக்க முகத்தோடு ஏன் தேவ சமூகத்தில் காணப்படுகிறாய்? இது பிசாசுடைய பெரிய ஒரு தந்திரம். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் இந்த தந்திரத்தை நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற சாதாரண தேவன் அல்ல, நாம் பின்பற்றி வந்திருக்கிற சாதாரண கடவுள் அல்ல. அவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமை அவர் நம்மை அழைத்தவர், நம்மை நடத்துகிறவர், ஆமை நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனை விசுவசிக்கிறவர் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்கி போக கூடாது. கரங்களை உயர்த்தி நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க கலங்கி போக கூடாது, இருதயம் கலங்கி போக கூடாது. ஆமென். நாளத்தை தினத்தை குறித்து நினைத்து நீங்கள் கலங்கி போக கூடாது. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் கலங்கி போக கூடாது. ஆமென். நீங்கள் படிக்கிற இடங்களிலே ஆமென் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் கலங்கி போக கூடாது. ஆமென். உங்க குடும்ப சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் கலங்கி போக கூடாது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆமென் எதிர்காலங்களை பார்த்து நீங்கள் கலங்கி போக கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆமென் மகனே மகளே, உங்க இருதயம் திடன் கொள்ளட்டு, உடைய இருதயம் தைரியமாக இருக்கட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலங்கி போக கூடாது. ஸ்தோத்திரம். நம்மை கலக்க வைக்கிற போராட்டங்கள் வரும், நம்மை கலக்க வைக்கிற பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. ஆமை சுனாமி போல ஆமை தலைமையிலே ஆமை புரண்டு வருகிற நதி போல அநேக பிரச்சனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அல்லேலூயா. போராட்டங்கள் வரலாம், ஆமை சவால்கள் வரலாம். ஆனாலும் நம்மை அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமை நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமை அல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையும் ஆமை கடைசி நாள் வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்களித்த தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விசுவசிக்கணும். என்ன விசுவசிக்கணும்? என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனை வரும் பொழுது, அவன் போராட்டம் வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது நீங்கள் என்ன விசுவசிக்கணும்? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆம், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆம், என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருப்பார். அதான் தாவீது சொல்லியிருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆமென் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஆமென் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஆமென் சொல்லுங்க விசுவாசத்தோட, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தாவீதுடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வரும், பிரச்சனைகள் வரும், மரண சூழ்நிலைகள் வரும், மரண வாசலுக்கிட்டே நாம் போக வேண்டிய நிலைமைகள் வரும். ஆமென். இயேசு வானிலிருந்து ஆமென் கர்த்தர் நம்மை கரம் தூக்கி வெளியில் கொண்டு வருவார். ஆமென். மரண இருளின் வாசலிலே நாம் போய் விட்டாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் விசுவசிக்கிறார்? எத்தனை பேர் நம்புகிறார்? தாவீது போயிருக்கிறார். அதனால்தான் தாவீது அந்த சங்கீதத்தை சொல்லி இருக்கிறது, நான் மரண இருளின் வாசலிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயம் பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. பயத்தை பிசாசு கொண்டு வரும். Praise the Lord. அவன் கலக்கத்தை பிசாசு கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்கி போக கூடாது, நீ கலங்கி போக கூடாது.
நீ தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும். அவன் உன்னை அழைத்த தேவனை நீ நம்ப வேண்டும். உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தரிடத்தில் நீ நம்பிக்கையாயிருக்க வேண்டும். நீ விசுவாசமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் குறைய 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 கலக்கங்கள் நமக்குள்ள ஏற்படும். நான் சொல்றேன், விசுவாசம் நமக்குள்ளே குறைய குறைய நமக்கு என்ன ஏற்படும்? கலக்கங்கள், பயம், நாளத்து தினத்தை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, அவன் குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த இருக்கிற பயம், அவன் டிப்ரெஷன் நமக்கு ஏற்படும். அல்லேலூயா. நாளத்தை தினத்தை குறித்து இருக்கிற பயம், கலக்கங்கள், இது நாளை என்ன ஆகி மாறும், நாளைக்கு எங்க வாழ்க்கை என்ன ஆகி போகும், எங்க குடும்பம் எப்படி ஆமை ஆயிடும், என் பிள்ளைகள் எப்படி போயிடும். அல்லேலூயா. நாளத்தை தினத்தை குறித்து இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், ஆமென், எப்போ நம்முடைய உள்ளத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் என்று கேட்டால், விசுவாசம் குறைய குறைய கலக்கங்கள் நம்ம உள்ளத்தில் வரும். அல்லேலூயா. இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருந்தால் கர்த்தர் நம்மை அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். பழைய நியமத்தில், பழைய ஏற்பாடு எப்படி கலங்கி போன அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. பல சூழ்நிலைகள் மத்தியே கலங்கி போன அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடில் நமக்கு வேதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ரஹாம் கலங்கி போன மனுஷன் தான். அல்லேலூயா. பல சூழ்நிலைகள் மத்தியே கலங்கி போனவன் தான் அப்ரஹாம். அல்லேலூயா. அதே போல மோசே பல நிமிடங்களில் தேவ சமூகத்தில் உள்ளம் கலங்கி தேவாலயத்தில் ஆசாரி கூடாரத்தில் கூப்பிட விழுந்த படுத்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினவர் தான் மோசே. அல்லேலூயா. அதே போல சமூவேல் கலங்கி போனவர் தான். அல்லேலூயா. இஸ்ராயேலுக்கு ராஜாவாய் சவுலே சமூவேல் ஏற்படுத்ததுக்கு அப்புறம் ராஜஸ்தானத்திலிருந்து சவுலை தள்ளின அந்த செய்தியை சமூவேல் கேட்டவுடனே சமூவேலின் உள்ளமும் கலங்கி போனதா. அல்லேலூயா. Praise the Lord. தாவீது கலங்கி போனவன் தான். Praise the Lord. சாராபாத்திலே விதவை, அல்லேலூயா, கலங்கி போன ஒரு ஸ்திரீ. அன்னாள் கலங்கி போனா. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நாம் எடுத்து படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நோவோமி கலங்கி போன ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. பழைய ஏற்பாடில் பரிசுத்தவான்கள் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அவர் கலங்கி தவித்த நேரங்கள் உண்டு, சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். கர்த்தர் அவரை கைவிட்டதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாடில் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் அவருடைய உள்ளம் கலங்கினார். எப்போ கலங்கினார்? எப்போ இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் கலங்கினது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் உள்ளம் கலங்கினது எப்போ? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த தூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தது. அல்லேலூயா. இயேசுவும் கலங்கிய துயரம் அடைந்தார் என்ற வேதத்தை நாம் படிச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியான பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் மத்தியே நம்முடைய இருதயம் கலங்கி போகும் பொழுது, நாம் சோர்ந்து போகும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மகனே மகளே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் ஒரு நாளிலும் கலங்கி போகக்கூடாது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் அதுல நான் ரொம்ப அப்ரிஷியேட் செய்கிற ஒரு தேவதாசன், ஒரு தேவனுடைய மகன் யார் என்று கேட்டால் யோபுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை போல வேற யாருடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது எனக்கு தெரியாது பைபிளில். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்க்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை காட்டிலும் பெரிய கஷ்டம் மற்ற யாரும் அனுபவிச்சது கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் யோபுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது யோபனை குறித்து பைபிள் வெளிப்படுத்தியிருக்கிற காரியம், அவன் ஒரு தெய்வ பக்தனாய் இருந்தவன்.
அவன் நீதியோடு வாழ்ந்தவன். ஹல்லேலூயா. அவன் சகல அக்கிரமங்களுக்கும் விலகி, அவன் சகல பாவத்திலிருந்து விலகி தன்னை தானே காத்துக் கொண்டவன் தான் யோபு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமானாய ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். ஆமே. தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவன் நீதியோடு கூட அந்த நாட்களில் அவன் கர்த்தருக்காக, யெகோவாவுக்காக, அவன் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ புருஷன். ஹல்லேலூயா. அவன் அந்த காலத்திலே ഏറ്റവും பெரிய ஒரு கோடீஸ்வரன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. இவ்வளவோ வசதி இருந்தும், எவ்வளவோ பணம் இருந்தும், எவ்வளவோ ஆமை ஆஸ்தி இருந்தும் அவன் தேவனை மறுதலிக்காமல் வாழ்ந்த மனுஷன் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு 10 கோடி வந்தா நாளைக்கே சர்ச்சை விட்டு நம்ம ஓடிடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறோம் இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வியாதிகளும் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் தெய்வ சமூகம் விட்டு ஓடாம இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்தா நம்ம மாறி மறந்து விட்டுரும். சொல்லுங்க. ஆண்டவரை மறந்துடும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் நல்ல சுகமாய் ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டா நாளைக்கு சர்ச்சைக்கு வருமா? அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வருமா? ஸ்தோத்திரம். நமக்கு எல்லா வசதி ஆண்டவர் கொடுத்து வச்சுக்கோ. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். கோடிக்கணக்கான பணம், அக்கௌண்ட் பேலன்ஸ், நல்ல வீடு, நல்ல கார், நல்ல வசதி. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சாப்பாடு, நல்ல வஸ்திரங்கள். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யலாம்? சர்ச்சுக்கு வருமா? இன்னைக்கு நம்ம ஏன் ஓடி வந்ததுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. இன்னைக்கு நாம் ஏன் தேவ சமூகத்தில் ஓடி வந்ததுக்கு காரணம், நமக்கு அநேக தேவைகள் உண்டு, நமக்கு அநேக விஷயங்கள் உண்டு. இன்னும் நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டிய, இன்னும் நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய, இன்னும் நாம் ஆறுதல் அடைய வேண்டிய, இன்னும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதுனாலதான் நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை தேடி போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் இருக்கிறத ஒரு வேளை சொன்னால் நல்லதுதான். ஆமென். போராட்டம் இருக்கிறது நல்லது, வியாதி இருக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். ஆமென். வியாதி குணமானா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுதான் நாங்கள் ஜெபித்து திடீர்னு உங்களை சுகமாக்கி விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரணம், நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணி நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டால் அடுத்த வாரம் மேல சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. ஸ்தோத்திரம். காரணம் விடுதலை ஆயிடுச்சு. இது நம்ம எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? ஸ்தோத்திரம். ஆனா நாங்கள் மெதுவா உங்களுக்கு ஜெபம் பண்ணி கொஞ்சமா விடுதலை நீங்கள் அடைவதற்கு காரணமே ஸ்தோத்திரம். நீங்கள் தெய்வ சமூகத்தில் காணப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் கடைசி நாள் வரையிலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வியாதி இருந்தவன் தான். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி இருந்தது. ஸ்தோத்திரம். 3 முறை தேவனோடு வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுக்கணும், என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை மாற்றணும், இந்த அசுகத்தை, இந்த வியாதியை, இந்த பலவீனத்தை மாற்றணும் ஆண்டவர் என்ற 3 முறை பவுல் தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஹல்லேலூயா. ஆனா பவுலை குறித்து நமக்கு தெரியும். பவுல் நிறைய வியாதிஸ்தர்களை குணமாக்கியவர்தா, மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர்தா, அநேக சபைகளை உருவாக்கினவர்தா. பவுல் மூலமாய் அந்த நாட்களில் பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடந்ததுதான். ஹல்லேலூயா. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு வியாதி இருந்தது, ஒரு பலவீனம் இருந்தது. 3 முறை தேவனோடு வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, இந்த வியாதி மாற்றணும் ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரா? ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா? 3 முறை ஜெபித்தார் பவுல். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மகனே, உன் பலவீனத்தில் என் கிருபை விளங்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த கிருபை போதும், இந்த கிருபை போதும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் கிருபை விளங்கும். ஹல்லேலூயா. சொன்னால் பவுலுடைய வியாதியை கர்த்தர் மாற்றவில்லை. ஹல்லேலூயா. பவுலுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகளை கர்த்தர் மாற்றவில்லை. 3 முறை வேண்டிக் கொண்டும்
பவுலுக்கு அந்த சரீரத்தில் அந்த சூலத்தை, அந்த வியாதியை, அந்த நோயை கொடுத்த பவுல் ஆண்டவருக்காக வைராகியமாய் ஊழியம் செய்தார். அநேக சபைகளை உருவாக்கினார். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். அல்லேலூயா. நான் சொன்னது காரியம், நாம் பலவீனமாயிருந்தாலும் அதன் நடுவிலும் நம் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். நம் கர்த்தருக்காய் வைராகியமாய் வாழுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இப்ப பிரச்சனை மாறியாலும் மாறாவிட்டாலும், உங்களுக்கு வியாதி சுகமானாலும் சுகமாகில்லாட்டிலும், இந்த கடமாறு மாறியாலும் மாறில்லாட்டிலும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் வராட்டிலும், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கணும். கடைசி காலம் வரையில நீங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கணும். கர்த்தருடைய வருகை வரையும் நீங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கணும். உங்களுக்கு ஜீவன் இருக்கிற வரையிலும் நீங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது யோபு உறுதியா நின்றான். ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், ஆமென், நீதிமான், பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், அந்த காலத்திலே ஏற்றவும் பெரிய கோடீஸ்வரர். அல்லேலூயா. ஆனால் திடீர்னு யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது. ஆமென், அல்லேலூயா. பிசாசு பயங்கரமான போராட்டத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் ஆமென் சாத்தான் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது கேட்ட கேள்வி இதுதான், நீ என் தாசனாகிய யோபின் மேலே கண்ணை வைத்தாரா? ஆமென். சாத்தானை என்று கேட்கும் பொழுது ஆமென் சாத்தான் சொல்லுகிறார், நான் எப்படி கண்ணை வைக்க முடியும்? நீ அவருக்கு சுற்றிலும் வேலி கட்டி அவரை பாதுகாத்திருக்க வல்லவா? அவன் அந்த வேலியை கொஞ்சம் உடைச்ச, எனக்கு கொஞ்சம் கேப்பை கொடுத்து பாருங்க, கொஞ்சம் ஒரு வழி ஆயத்தப்படுத்தி பாருங்க, நான் என்ன செய்கிறேன் என்று காட்டுறேன். அல்லேலூயா. யோபுடைய பக்தி எவ்வளவோ இருக்கிறது என்று நான் காட்டுகிறேன். எந்த சாத்தான் ஆண்டவரிடத்தில் சவால் விட்டு கொண்டு ஆமென், அல்லேலூயா, கடந்து போனான். ஆண்டவர் சொன்னார், சரி நான் வேலி எடுத்து அவன் மாற்றி கொடுக்கிறேன், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ண. அல்லேலூயா. அவன் யோபுடைய பக்தி எவ்வளவோ இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. யோபுடைய குடும்பத்தில் பிசாசு உள்ள நுழைஞ்சது. ஸ்தோத்திரம். தெரியும். அவன் யோபுக்கு இருந்த முதல் போராட்டம், அவன் ஐஸ்வர்யத்தை முழுவதும் பிசாசு என்ன செஞ்ச? உடைச்சு போட்டான். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள், சம்பத்து, அவனுக்கு இருந்த சகல ஐஸ்வர்யங்களையும் பிசாசு தொட்ட. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சாத்தான் அதன் மேல கைய வைத்த அவனுக்கு இருந்த சகல ஐஸ்வர்யங்களும் அவனை விட்டு போயினது. அல்லேலூயா. ஆனாலும் யோபு கர்த்தர் மேலே அவிசுவாசம் உள்ளவராய் மாறவில்லை. இயேசுவே மறுதலிக்கவில்லை, ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அவனுக்கு இருந்த சகல ஐஸ்வர்யங்களும் அவனை விட்டு விலகி போனான். ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், உண்மையான ஒரு விசுவாசி, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர், உண்மையாய் தேவனை தேடுகிறவர், ஆமென், நாளைக்கு நமக்கு இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களும் நம்மை விட்டு விலகினாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் என்று அத்தனை பேர் உறுதி விசுவாசத்தோடு உறுதியாக இருப்பார். சும்மா கரம் உயர்த்தலையில சொல்லக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற வேலை, வருமானம், உங்களுக்கு இருக்கிற சம்பத்து, சொத்து, சுனாமியிலோ ஏதோ பூமி எதிர்ச்சியிலோ உங்களுக்கு இருக்கிற வீடு, பெங்களாக, காரு எல்லாம் ஒரு நிமிடத்திலே உடைஞ்சு போனா எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்? இருக்குமா? அது ஆண்டவரை விட்டு மறுதலிச்சு போகுமா? என்னடா இந்த கடவுளை தேடி, இந்த ஆண்டவரை தேடி இவ்வளவு நாள் போய் கை தட்டின, பாட்டு பாடின, அந்நிய பாஷை பேசின, ஸ்தோத்திரம், எவ்வளவு தூக்கிட்டோம், ஸ்தோத்திரம். பாரு, திடீர்னு என் வீடும் போயிடுச்சு, பூமி எதிர்ச்சியில என் வேலையும் போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஸ்தோத்திரம். இனி இந்த கடவுளும் வேண்டாம், ஸ்தோத்திரம், இந்த தேவனும் வேண்டாம் சொல்லி ஓடுமா? சொல்லுங்க, ஓடுமா? சகோதரன் மாதிரி நீங்க சொல்லுங்க, ஓடுமா? யோபு அவ்வளவு ஐஸ்வர்யமா, கோடீஸ்வரன், அந்த காலத்துல ഏറ്റവും பெரிய பணக்காரன். அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் வேறு ஒருத்தருக்கும் இல்லை அந்த தேசத்தில். அல்லேலூயா. ஆனா ஒரு நிமிடத்தில் சாத்தான் எல்லாவற்றையும் உடைத்து போட்டான். ஆமை, அவன சகல ஐஸ்வர்யங்களும் அவரை விட்டு மாறின போதும் ஆமை யோபு கர்த்தருக்கு உண்மையாயிருந்தார். தேவனிடத்தில் பயபக்தியோடு வாழ்ந்தார்.
தேவனை ஆராதித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனைவி வந்து சொன்னான், நீ இன்னும் உன்னுடைய பக்தியை நீ உருக பிடிச்சு கொண்டிருக்கிறாய். அவன் நீ அந்த தேவனை தூஷித்த அந்த தேவனை விட்டு விட்ட நீ போய் கட்டுப்பட்டு நீ தற்கொலை பண்ணு என்று சொந்த மனைவியை சொன்னான். அல்லேலூயா. மனைவி என்ன சொன்னாரு? இன்னும் உன்னோட பக்தியை பிடித்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்யணும்? தேவனை தூஷித்து மனதிலிட்டு நீ போய் தூக்கப்பட்டு நீ சாகடான்னு சொன்ன. அல்லேலூயா. நீ போய் சத்து போயிடு, நீ வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம் சொன்னார் மனைவி. அல்லேலூயா. உடனே யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தங்கள் மனைவியை பார்த்து சொன்னான், ஆமென், தெய்வம் கொடுத்தார், தேவனை எடுத்துக் கொண்டார். அந்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு வீடு கொடுக்கிறது கர்த்தர், உனக்கு கார் கொடுக்கிறது தெய்வம், உனக்கு வேலை கொடுத்தது தெய்வம், உனக்கு வருமானம் கொடுத்தது தெய்வம், நீ அனுபவிக்கிற சகல ஆசீர்வாதங்களும் உனக்கு கொடுத்தது தெய்வம். ஆனா அது ஒருவேளை தெய்வம் அதை எடுத்துக்கொண்டால் ஆமை ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆமை எந்த தெய்வமா தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்தது, ஆமை என் தெய்வமே இதெல்லாவற்றை எடுத்துக்கொண்டால் அவருடைய நாம மகிமைப்படுவதாக. அது சொல்லுவதற்கு நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருக்கலாம். அதான் உறுதியான விசுவாசம். இந்த வசனத்தை நம்ம படிச்சோம். என்ன வசனம் படிச்சோம்? ஹிருதயம் கலங்கி போக கூடாது, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னது விசுவாசமாயிருக்கிறது? ஏது உண்மையான விசுவாசம்? இதுதான் உண்மையான விசுவாசம். தெய்வம் கொடுத்தாலும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கலாம், தேவன் அதை எடுத்துக் கொண்டாலும் நீ தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கலாம். உண்மையான விசுவாசம். தேவன் கொடுக்கும் பொழுது எனக்கு விசுவாசம் உண்டு, தேவன் எடுக்கும் பொழுது சொல்லுங்க. இன்னைக்கு 10,000 கிடைச்சா நமக்கு காபி, நாளைக்கு 5 ரூபா கூட கிடைக்கலன்னா அதனாலதான் பவுல் சொல்லியிருக்கிறது, நான் ஐஸ்வர்யவான் ஆகியிருக்கவும் எனக்கு தெரியும், நான் ஏழையாயிருக்கவும் எனக்கு தெரியும். பிரியாணி சாப்பிடவும் தெரியும், கஞ்சி கிடைக்கவும். இதுதான் உண்மையான விசுவாசம். இதுதான் உண்மையான விசுவாசமா இருக்கணும். யோபு சொன்னா, தெய்வம் தான் இதெல்லாம் கொடுத்தது. ஆமென். நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கு தெய்வம் கொடுத்தது. ஆமென். என் வீடு தெய்வம் கொடுத்தது, என் மேல தெய்வம் கொடுத்தது, என் வருமானத்தை தெய்வம் கொடுத்தது, எனக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்ததெல்லாம் நாம் அனுபவிக்கிறதல்ல, தெய்வம் நமக்கு இலவசமாய் கொடுத்தது, தெய்வம் நமக்கு தானமாய் கொடுத்தது. அல்லேலூயா. அதை ஒரு நிமிடத்தில் கர்த்தர் எடுத்துக் கொண்டாலும் ஆமென், கர்த்தரை பின்பற்றுகிறவன் நீ யோபினை போல சொல்லலாம், ஆமென், நான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் தெய்வம் கொடுத்தார், தெய்வம் எடுத்தார், அவருடைய நாமம் மகிமைப்படட்ட. அல்லேலூயா. உறுதியான விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார். சும்மா அல்லேலூயா சோத்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, சும்மா கர்த்தரை ஆமை பின்பற்றி பிரயோஜனம் இல்லை. நம்ம உள்ளத்தில் யோபினை போல விசுவாசம் வெளிப்படும். ஆமென். இரண்டாவது பிசாசு தொட்டது எங்க தொட்டான்? அவன் ஐஸ்வர்யத்தை முழுவதும் எடுத்து போட்டான். இரண்டாவது ஆமை பிசாசு தொட்டது அவருடைய ஆமை ஸ்தோத்திரம் 10 பிள்ளைகளை, யோபுடைய 10 பிள்ளைகளை பிசாசு கை வைத்தான். அல்லேலூயா. யோபுக்கு இருந்த 10 பிள்ளைகள், ஸ்தோத்திரம் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் அவன் ஸ்தோத்திரம் பிசாசு கொன்று போட்டான். நம்ம கருப்பெல்லாம் சத்து போனாலே கவலை இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனா யோபுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் சத்து போனான். அல்லேலூயா. எல்லாரும் கூடி ஒரு விருந்து அவன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு பூமி எதிர்ச்சி வந்து வீடெல்லாம் உடைந்து அவரை மேல விழுந்த 10 பிள்ளைகளும் யோபுடைய 10 பிள்ளைகளும் சத்து போனான். அல்லேலூயா. யோப பார்க்கும் பொழுது என்னடா வீட்டு முன்னாடி 10 டெட் பாடி பாருங்க, ஐஸ்வர்யம் போயிடுச்சு. ஆமென். வசதி எல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் சத்து போகும். இருந்த வருமானம் எல்லாம் போயிடுச்சு. சொந்த மனைவியும் தூஷிச்சிட்டு யோபனை விட்டு விலகி போனான். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நீயே போய் தூக்கு போட சொல்லிட்டு தூசிச்சுட்டு யோபினை விட்டு விலகி போனார் சொந்த மனைவி. அடுத்த நாள் பாருங்க, 10 பிள்ளைகள், 10 டெட் பாடி வீட்டுக்கு முன்னாடி, அவன் 10 சவப்பெட்டிகள் வீட்டுக்கு முன்னாடி நிறந்த லைனா நிற்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெற்று வளர்த்திய 10 பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 10 பிள்ளைகளும் ஒரே வாட்டி சொத்த 10 பிள்ளைகளுடைய டெட் பாடி கிடக்கும் பொழுது இது தகப்பன் ஆமென் பலத்தோட உறுதியா நிற்க முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளம் ஒருவேளை கலங்கி இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. என்னடா இவ்வளவு பெரிய சோதனை என்ற ஒருவேளை நினைச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் யோபு அவன் 10 பிள்ளைகள் செத்து போனதுக்கு அப்புறமும் யோபுடைய உள்ளம் கலங்கவில்லை. அல்லேலூயா. அவன் வேதனைப்படவில்லை, அவன் தேவனை தூஷிக்கவில்லை, அவன் தேவனை மறுதலிக்கவில்லை, அவன் தேவனிடத்தில் உறுதியாய் நின்றான். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் வரப்போகிற பிரச்சனைகள் ஒருவேளை யோபுடைய வீட்டில் வந்ததை காட்டிலும் பெரிய பிரச்சனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஸ்தோத்திரம். வீட்டில் மரணங்கள் நடக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இருக்கிற சம்பத் ஐஸ்வர்யம் சகலதும் ஒருவேளை நம்ம விட்டு போகலாம். எப்படி எல்லாம் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும் கடைசி நாள் வரையிலும் ஆமென் அந்த சோதனை நாட்களிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் ஆமென் நாரி அழிஞ்சிட்டாலும் சரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். மூணாவது யோபுடைய வாழ்க்கையில் வந்த பெரிதான ஒரு பிரச்சனை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் போக அவன் சரீரத்தில் பயங்கரமான ஒரு வியாதி. என்ன வியாதி நமக்கு தெரியாது, ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது அவன ஸ்கின் எல்லாம் அவனுடைய மாംസം எல்லாம் அது நாற்றம் எடுக்கிற அளவுக்கு அவன் புண்ணுகள் வந்த அவனுடைய சரீரம் ஆமை பயங்கரமான புண்ணுகள் ஏற்பட்டு குஷ்டரோகம் போல அவனுடைய சரீரம் முழுவதும் புண்ணுகள் ஏற்பட்ட அவன் நாற்றம் அடிக்கிற அவனுடைய ஸ்கின்னுகள் எல்லாம் அப்படியே அழிந்து போகிற ஒரு வியாதி யோபுக்கு ஏற்பட்டான். ஒரு வைத்தியனாலும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி, ஒரு மருத்துவருக்கும் சுகம் கொடுக்க முடியாத ஒரு வியாதி யோபுடைய சரீரத்தில் ஏற்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, ஐஸ்வர்யம் போய், மனைவி போய், 10 பிள்ளைகளும் சத்து போய், கடைசியாக யோபுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பயங்கரமான ஒரு நோய். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு வியாதி. பாருங்க, பிசாசு உள்ள நுழைஞ்சால் அவன் செய்கிற அக்கிரமங்கள், அவன் செய்கிற போராட்டங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் பிசாசு உள்ள வருவதற்கு நம்ம வழி திறந்து கொடுக்க கூடாது, வாசலை திறந்து கொடுக்க கூடாது. இவ்வளவு நாட்கள் தெய்வம் யோபுடைய வீட்டிலும் அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்திற்கு முன்பாக தெய்வம் அவனுக்கு சுற்றிலும் வேலி கட்டி அவனை பாதுகாத்தான் இல்லையா? ദൈവത്തിന്റെ പാതുകാപ്പ്, ദൈവത്തിന്റെ പ്രൊട്ടക്ഷൻ, ദൈവത്തിന്റെ മഹിമ, ദൈവയുടെ പ്രസൻസ് യോബുடைய കുടുംബത്തിൽ ചുറ്റിലും ഇരുന്നതിനാലെ ഒരു പിശാചും ഉള്ള നുഴയവില്ല. ഹല്ലേലൂയ. ഒരു പിശാചും ഉള്ള വരവില്ല. ஆனா எப்போ கர்த்தர் யோபுடைய வீட்டிலே வேலியை எடுத்து மாற்றினாரோ, எப்போ தேவன் யோபுக்கு வீட்டுக்கு சுற்றிலும் கட்டியிருந்த அந்த பாதுகாப்பை, அந்த வேலியை எப்போ கர்த்தர் அதை எடுத்து மாற்றினாரோ அந்த நேரத்திலே பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டார். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் கூட சொல்றேன் தெய்வ பிள்ளைகளோட, ஒரு நாளும் பிசாசு நம்முடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நாம் ஒரு வாசலை திறந்து கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். சொல்றேன், பிசாசு உள்ள வந்துட்டா அவன் எல்லாம் செய்கிறது நமக்கு சொல்ல முடியாது, எப்படியெல்லாம் நம்மளை அடிக்கிறது சொல்ல முடியாது, எப்படியெல்லாம் பிசாசு கிரியை செய்வார் என்று நமக்கு சொல்ல முடியாது. நாம் கர்த்தருக்கு உண்மையாய், வைராகியமாய், பரிசுத்தமாய் நிற்கிற காலம் வரையிலும் கர்த்தருடைய வீடு நமக்கு காவலாய் இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும், தேவனுடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வேலை நமக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கணுமானால் நாம் யோபினை போல தெய்வ பக்தி உள்ளவராய் அனுதினமும் வாழ வேண்டியதாம். ஸ்தோத்திரம்.
அடுத்த வார்த்தை நாம் படிக்கும் பொழுது அவன் சரீரத்தில் பயங்கரமான நோய். அவனோடு எடுத்து ஓடிண்டே சிறிய பீச கல்லுகளை எடுத்து ஆமென் அந்த ஓட்டு கஷ்டத்தை எடுத்து அவருடைய ஸ்கின்னிகளை சொல்லிட்டே இருக்கு. அல்லேலூயா. யோபு படுத்திருக்கிறது சாம்பலுக்குள்ளே படுத்திருந்தான். அல்லேலூயா. சாம்பல் வாரி ஆமை மேல போட்டு சாம்பலுக்குள்ளே படுத்து ஆமை ஓட்டு பீசெடுத்து ஆமென் அல்லேலூயா சுருண்டி கொண்டே இருந்தார் ஸ்கின் முழுவதும். அல்லேலூயா. இப்படி ஆமே சுருண்டிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரன்மார் தன்னுடைய நண்பர்கள் அவை வந்து யோபு கிட்ட பயங்கரமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு கடைசியாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ இவ்வளவு நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தார், நீ ஒரு பாவி, நீ பயங்கரமான அக்கிரமம் செஞ்சிருக்கிறார், அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் இந்த வியாதிகள் உன் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் அதற்கு காரணமே நீ சரியல்ல, நீ ஒரு பாவி, நீ அநீதி செய்கிறவன். அப்படி எல்லா சகோதரன்மா யோபனை பார்த்து தூஷித்தான். அல்லேலூயா. இதன் நடுவில் எல்லாம் யோபு தேவனுக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான். நான் சொல்றதே பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு யாரெல்லாம் உங்களை தூஷிச்சாலும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தியாலும் யாரெல்லாம் உங்களை நிந்தித்தாலும் நீங்கள் யோபினை போல கர்த்தருக்கு உண்மை உள்ளவராயிருக்கலாம். யோபு சொல்லுகிற கடைசி வார்த்தை இதுதான். அவன் சொல்லுகிறான், என் சரீரம் அழிந்து போனாலும் நான் சத்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இதனால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை கலைக்கடிக்கிற நம்ம ஹிருதயத்துக்குள்ள சோர்வு கொண்டு வருகிற எத்தனை பலவீனமாகட்ட பிரச்சனைகளாகட்ட போராட்டமாகட்ட பிசாச ஏது வழியில நமக்கு விரோதமாய் அவன் ஆயுதங்களை உருவாக்கி நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் நம்முடைய மீட்பர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்தா நான் கலங்கி போக மாட்டேன். எந்த விசுவாசம்? யோபு என்ன சொன்ன விசுவாசம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், என் மாம்சம் அழுகி நாறிட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். உலகத்தில் நான் செத்து போனாலும் என் ஆத்துமா பரலோக ராஜ்யம் போய்விடும். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் என்னை அழைத்த தெய்வம் என் கர்த்தருக்காக நான் உறுதியாய் நிற்பேன், நான் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பேன். அல்லேலூயா. ஒரு சத்துருவனும் நம்மை அழிக்க முடியாது. அல்லேலூயா. அது 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, கலங்கி போக கூடாது. ஐஸ்வர்யம் உன் கண் முன்னாக போய்விட்டாலும் நீ கலங்கி போக கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் கடபாரம் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, பார்த்துடுங்க. நான் கலங்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் அபமானம் வந்தாலும் நான் கலங்க மாட்டேன் சொல்லுங்க. ஆமென். யாரெல்லாம் என்ன தூஷிச்சாலும் நான் கலங்க மாட்டேன், யாரெல்லாம் நம்மை கைவிட்டாலும் நான் கலங்க மாட்டேன், யாரெல்லாம் எங்களை விட்டு விலகினாலும் நான் கலங்க மாட்டேன். காரணம் നമ്മുടെ மீட்பர் உயிரோடு இருக்கிறார், നമ്മുടെ கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இருக்கிற காலம் வரையிலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையில நீங்க கலங்கி போக கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உறுதியாய் நீங்க நிற்கணும், விசுவாசத்தோட நிற்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விட்டு விலகினான் யோபினே.
சகலரை விட்டு அகன்று போனார். நண்பர்கள் விட்டு விலகினார், சொந்த பந்தங்கள் விட்டு விலகினார், மனைவி விட்டு விலகினார், 10 பிள்ளைகளை சத்து போய் யோபினை விட்டு விலகினார். இனி கடைசியா மரணம் மட்டும்தான் யோபுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி. அல்லேலூயா. இனி சாகர வழி மட்டும்தான். அல்லேலூயா. அந்த கடைசி நிமிடத்திலும் யோப உறுதியாய் கர்த்தருக்காக நின்றார். விசுவாசம், அவர் பெற்றுக் கொண்ட விசுவாசத்தில் அவர் சொர்ந்து போகவில்லை. அவர் பின்பற்றிய அவருடைய வாழ்க்கையை அவர் துறந்தும் பின்பற்ற அவர் ஆயத்தமாயிருந்தார். அல்லேலூயா. அவர் தேவனுக்காக உண்மையாயிருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார். அத்தனை பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வந்த யோபுடைய குடும்பத்தில் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் யோபு தன்னுடைய உள்ளம் கலங்காதபடி அழைத்த உண்மை உள்ளவர் என்ற என் மேற்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு யோபு உறுதியாய் விசுவாசத்திலே நிலை நின்றார். அல்லேலூயா. என்ன நடந்தது? அடுத்த அதிகாரங்களில் நாம் படிக்கும் பொழுது வேதம் இப்படியா சொல்லுகிறார். பரலோகத்தில் தெய்வம் ஒரு சுழலை காற்றிலே யோபிடத்தில் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஒரு சுழலை காற்றிலே, ஒரு சூறாவளி காற்றிலே பரலோக தெய்வம் யோபுடைய இடத்திலே இறங்கி வந்துட்டு யோபினை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வார்த்தை நாம் என்ன படிக்கிறோம்? அல்லேலூயா. யோபுடைய நம்பிக்கை கண்ட, தேவன் மேலே அவர் வைத்திருக்கிற விசுவாசத்தை கண்ட, அடுத்த 42ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கும் பொழுது இப்படியாக எழுதி வைத்தார். யோபுக்கு முன்னில் இருந்த சகல ஆசீர்வாதங்களை காட்டிலும் அதிகமாய் இரட்டக்கரையாய் தெய்வம் அவருடைய பிற்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு முன்னிருந்த நிலைமை காட்டிலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இரட்டிப்பாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இரட்டிப்பாய் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். இரட்டிப்பாய் கர்த்தருடைய தேவைகளை சந்தித்தார். அவனுக்கு இறந்து போன 10 பிள்ளைகளுக்கு பதிலாக மறுபடியும் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவனுக்கு ஏதெல்லாம் நஷ்டப்பட்டாரோ, ஏதெல்லாம் அழிந்து போனாரோ அதுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை தெய்வம் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால் பைபிள் சொல்லி முடிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார், யோபின் சரித்திரம் முடிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார், அவன் முன் நிலைமை காட்டிலும் அவன் பின் நிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாயிருந்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு யோபினை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடி, கலங்கி போகாதபடி, சோதனையிலோ பிரச்சனத்தின் மத்தியிலோ, போராட்டத்தின் மத்தியிலோ, பலவீன மத்தியிலோ அவன் கர்த்தருக்காக வைராகியமாய் நின்றதினாலே அவன் முன்னிலைமை கர்த்தர் மாற்றி அவன் பின்னிலைமை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவனை மகிமைப்படுத்தினார், அவனை உயர்த்தினார். ஸ்தோத்திரம். ஒருவேளை மனைவியோட பேச்சு கேட்டு யோப தற்கொலை பண்ணியிருந்தார். ஆசீர்வாதத்தை கிடைக்குமா? இந்த நன்மை கிடைக்குமா? இரட்டிப்பான நன்மைகளை அனுபவிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையாலே அழைத்த உண்மை உள்ளவர் நீங்கள் விசுவசிக்கணும். ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் ஒரு நாளை கலங்கி போகக்கூடாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்கி போகக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். பிரச்சனை வந்தாலும் கலங்கி போக கூடாது. தீவிரவாதிகள் வந்து தலையறக்க வந்தாலும் நீங்க கலங்கி போக கூடாது. ஸ்தோத்திரம். உங்களை அழைத்த உண்மையுள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு வைராகியமா நிற்கணும். ஆமென். ஜீவன் போக வேண்டிய நிலைமை வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு வைராகியமா நிற்கணும். கொரோனா வந்தப்போ வந்துட்டார். ஆமென். இனி வேலை இல்லாம 8 மாசம் லாக்டவுன் பண்ணி வீட்டில் இருந்த போதும் கடைசி காலம் வரையிலும் ஜீவன துடிப்பு நம்முடைய உயர் துடிப்பு இருக்கிற வரையிலும் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நிற்கணும். கலங்கி போக கூடாது. நம்மளை கலக்கடிக்கிற பிரச்சனைகள் வரும், நம்ம கலக்கடிக்கிற போராட்டங்கள் வரும். நம்ம சோர்வுக்குள்ள கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் மாறி மாறி நமக்கு விரோதமாக எழுப்பி வரும்.
ஆனா பலவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், கடம் இருந்தாலும், 1000 தேவைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக வாழலாம். ஆமென். கடைசி காலம் வரையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் ஹிருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையில, இந்த கடைசி இந்த மாதத்தில் இந்த கடைசி ஆராதனையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் நீங்கள் இந்த விசுவாசத்தோட நீங்கள் போகணும். இந்த விசுவாசத்தோட போகணும். இந்த விசுவாசத்தோட போகணும். ஸ்தோத்திரம். நாளைக்கு நீங்கள் கலங்கி தவித்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வரும் பொழுது கலக்கத்தோட வரக்கூடாது. நீங்கள் சிரித்த முகத்தோட வரணும், சந்தோஷத்தோட வரணும். ஆமென். பவுல் சொல்லியிருக்கிறது போல நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அவன் சிறைச்சாலையில் படுத்திருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாயிருக்கணும். அல்லேலூயா. சிங்கத்தின் குகையில் நீங்கள் படுத்திருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாயிருக்கணும். அல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையிலும் அவன் நீங்கள் சந்தோஷமாயிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், ஹிருதயம் ஒரு நாளும் கலங்காதிருப்பதாக. அவரிடத்தில் போமா தேவ சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவர்கள்